பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய நகரத்தில் கதைகள் மற்றும் புனைவுகளை பகிர்ந்து கொள்ள மாணவர்கள் அடிக்கடி கூடும் பள்ளி இருந்தது. பள்ளி ஒரு நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது. பல தலைமுறை மாணவர்கள் அதன் வாயில்களை கடந்து சென்றனர். மாணவர்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் விசுவாசம் மற்றும் நம்பிக்கைக்கு பெயர் பெற்ற நெருங்கிய நண்பர்கள் குழுவும் இருந்தது. அவர்கள் பெரும்பாலும் முற்றத்தில் ஒன்றாக அமர்ந்து தங்கள் ஆழ்ந்த ரகசியங்களையும் கனவுகளையும் பகிர்ந்து கொள்வார்கள். இருப்பினும் நண்பர்களில் ஒருவரான சாரா என்ற அமைதியான மற்றும் ஒதுக்கப்பட்ட பெண், மற்றவர்கள் அவளை தங்கள் உரையாடல்களிலிருந்து விலக்கத் தொடங்கியதால் ஒதுக்கப்பட்டதாக உணரத் தொடங்கினார். சாரா அதைத் துடைக்க முயன்றாள். இது அவளுடைய கற்பனை என்று நினைத்தாள். ஆனால் நேரம் செல்லச் செல்ல அவளுடைய நண்பர்கள் உண்மையில் அவளுடைய நம்பிக்கையை துரோகம் செய்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்தாள். அவர்கள் அவளை முதுகுக்குப் பின்னால் கேலி செய்வார்கள் மற்றும் அவளுடைய ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். தன் நண்பர்கள் ஏன் இப்படிச் செய்கிறார்கள் என்று யோசித்த சாரா ஆழ்ந்த வேதனையையும் சோகத்தையும் உணர்ந்தாள். அவள் தன் தகுதியை கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். தன்னையே சந்தேகிக்க ஆரம்பித்தாள். வலி இருந்தபோதிலும் துரோகம் அவளை உட்கொள்வதில்லை என்று சாரா முடிவு செய்தார். மாறாக அவள் படிப்பிலும் தன் சொந்த வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தத் தேர்ந்தெடுத்தாள். புத்தகங்களை படிப்பதிலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அதிக நேரத்தை நூலகத்தில் செலவிட ஆரம்பித்தாள். சாரா தனது படிப்பில் ஆழமாக ஆராய்ந்தபோது அவர் ஒரு புதிய நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கண்டுபிடித்தார். மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருப்பதற்கு தன் நண்பர்களின் சரிபார்ப்பு தேவையில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். துன்பங்களைத் தாண்டி எழும்புவதும் நமக்கு தவறு செய்தவர்களை மன்னிப்பதும்தான் உண்மையான பலம் என்பதை அவள் உணர ஆரம்பித்தாள். சாராவின் புதிய நம்பிக்கையும் நெகிழ்ச்சியும் பள்ளியில் உள்ள மற்றவர்களுக்கு உத்வேகம் அளித்தது. விரைவில் அவர் தன்னைச் சுற்றி ஒரு புதிய நண்பர்கள் குழுவைக் கண்டார். அவர்கள் அவர் யார் என்று பாராட்டினர். அவள் கடைசி நாளில் பள்ளி வாசலில் இருந்து வெளியேறும்போது அவள் ராணியாக இருந்த ஒரு ரகசிய உலகத்திற்கு இட்டுச் சென்ற ஒரு மறைக்கப்பட்ட கதவைத் தடுமாறினாள்.